ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட என்ன ஃபீலிங்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்கில் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். ஸோ அதை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. Ten of Swords, okay. The Wheel of Fortune, okay. King of Pentacles, okay. Ten of Pentacles, okay. The Empress. Four of Swords, okay. Ten of Wands, okay. Two of Swords, okay. Nine of Pentacles, okay. Three of Swords, okay. The Tower, the Devil, Three of Wands, okay, the Magician, Nine of Cups, okay. Bottom of the deck, Eight of Pentacles. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ஹோப் இல்லை. ஓகேவா? அவங்களுக்கு மேபி அவங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு டோட்டலி மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட மைண்டில் வந்து லவ் இருந்தாலுமே அந்த பர்சன் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ மேபி உங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து இப்போ என்ன சொல்லுது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் அந்த பர்சன் எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்கல. ஒரு சந்தோஷம், ஒரு ஹோப் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ அது ஒரு வச்சு அந்த பர்சன் எஃபர்ட் போட்டால் கிடைக்குமா இருக்கும். ஓகேவா? பட் இந்த பர்சனுக்குள்ளே அவங்களுக்குள்ள அவங்க ஓவர் திங்க் பண்ணி அவங்களா வந்து சில விஷயங்களை வந்து ஒரு கற்பனை பண்ணி இது செட் ஆகாது, இது ஓகே ஆகாது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அப்படி ஓவர் திங்கிங் பண்ணி அந்த பர்சன் ஒரு ஹோப்பும் இல்லை சொல்லிவிட்டு அவங்களே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி என்டப் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லிட்டேன், இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதில் நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது இந்த பர்சனோட ஃபேமிலி. அதில் மதர் விஷயம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த பர்சன் மேபி அவங்க அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். என்ன விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து வேணாலும் அவங்க அம்மாவோட சப்போர்ட்டோட, ஸோ அவங்களோட ஆசையோட எல்லாமே வந்து முடிவெடுப்பாங்களா இருக்கும். ஸோ சில விஷயங்கள் அவங்க அம்மாவுக்கு வந்து மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த பர்சனுக்கு அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க அம்மாவோட இப்போ வந்து என்ன சொல்கிறது, அவங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? எல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னதில் ஃபேமிலி இஷ்யூ ரொம்ப ஹெவியாக இருக்குது. மேபி இந்த பர்சன் ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காத ஒரு பர்சன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு போர்டு தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் இந்த போர்டு தான் ஃபீல் பண்ணதுக்கு காரணம் இந்த பர்சன் வந்து ஒரு 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 சுமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ஹோப்பும் கிடைக்கல. மேபி அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி ப்ராக்டிக்கலாக இது வேண்டாம், நமக்கு ஒரு ஹோப்பும் இல்லை, மேபி இவங்களை நம்ம அக்செப்ட் பண்ண நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து இது விட்டுறது ரொம்ப நல்லது. இதனால் நமக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எதுக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம ப்ராப்ளத்தை வெளுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகே ஆனால் அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, பட் மறந்துட்டு இல்லை, உங்கள் மெமரிலாம் ஸ்டக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்த ஸ்நேகம். ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட ஹைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுப்பாங்க ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ அந்த ஒரு ஸ்நேகம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ரியலைசேஷன்ஸ் உண்டு. ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் கடந்து வந்தாலும் இந்த பர்சன்ஸ் கொடுத்த அந்த ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் நமக்கு வேறு யாருக்கிட்டேருந்து கிடைக்காது. இனிமேல் நமக்கு யாரும் அது தரப்போகிறதும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ரியலைசேஷன்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை அவங்க ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு 9 of Pentacles வந்துருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு ஹெவியாக அட்ராக்டட். அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்கள் மைண்டு கொடுக்கல. ஓகேவா? நீங்கள் மைண்டு கொடுக்காம நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப நீங்கள் வந்து ஹாப்பியாக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு 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 ஃபேஷனேட் ஃபீல் ஆகும் சொல்லுவாங்க. ஒரு அட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து இந்த அவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வருது. அந்த விஷயத்தை அந்த பர்சன் ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணல தான். பட் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலுமே அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பர்சன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. ஓகே நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த பர்சன் அவங்கள மறந்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்க ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு எத்தனை கேப்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி இஷ்யூ இருந்தாலும் அவங்கள வந்து மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ அவங்க மைண்டில் நீங்கள் எப்பவுமே உண்டு. ஸோ அந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் மைண்ட்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகேவா? ஸோ ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகே அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஒரு இப்போ என்ன சொல்லுது, உங்களை பற்றின திங்கிங் வர டைமில் அவங்க ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. உங்களை நைட்டு தூங்குகிற டைமில் உங்களை பற்றி ஒரு ட்ரீம் காண்றாங்க. ஒரு செக்ஷுவலி அடிக்ஷன்ஸ் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஹெவிலி அட்ராக்டட் சொல்லும்போது இப்போ என்ன சொல்லுது, ஹெவிலி அட்டாக் சொல்லும்போது ஒரு இப்போ என்ன சொல்லுது, ஒரு 100% உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன். எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு லவ் தான் வேணும், இந்த பர்சனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு ட்ரூ லவ். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட அவங்க ஹைட் பண்ணுறாங்க. ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. மேபி ஆல்ரெடி தான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ இந்த பர்சனுக்கு கொஞ்சம் கூட மைண்டு கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கிறீங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம் வீடியோ பார்க்குறாங்க. ஓகே ஸோ உங்களை வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது. நீங்கள் நினச்சி யாரை வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டார் சொல்லிவிட்டு அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு ஃபேமிலி, இந்த பர்சன் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். இந்த பர்சன் ஃபேமிலியை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சன். மேபி இந்த ஃபேமிலி இந்த பர்சனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கெரியராக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பர்சனுக்கு ஃபேமிலி பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது. நல்ல ஃபேமிலி, நல்ல மதர், ஒரு நல்ல கெரியர், நல்ல ஃபினான்ஷியல் இருக்குது. பட் இந்த பர்சனுக்கு யாரு கூட ஒரு அட்டாச்மெண்ட், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ட்ரூ லவ் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. அது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ். ஸோ அது அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன், அது ஒரு ரியலைசேஷன் அதுவும் வருது. ஸோ இத்தனைக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃப்பில் இத்தனை பேர் வந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற எமோஷனல் அட்டாச்மெண்ட் இந்த பர்சனுக்கு வேறு யாரு கூடயுமே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பர்சன் இல்லாமல் நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இந்த பர்சன் நமக்கு கிடைக்கலன்னா நம்மளோட லைஃப் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு ரியலைசேஷன் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஃபீல் ஆகுது. ஏன்னு சொல்கிறேன்னா, நமக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு மனுஷனோட லைஃப்பில் 10 ஆஃப் கப்ஸ் வந்தால் தான் அந்த பர்சனோட லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். பட் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வருது. எத்தனை பேர் நம்ம லைஃப்பில் இனிமேல் நம்ம கழிந்து வந்தாலும் இந்த பர்சன் மட்டும்தான் நமக்கு ஒரு ட்ரூ லவ், ஒரு கம்ப்ளீஷன், ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ஹாப்பி, எல்லாமே இந்த ஒரு பர்சன் கிட்ட தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷனுமே வருது. இந்த பர்சன் மேபி எனக்கு கிடைக்கல, நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கலன்னா நமக்கு வந்து லைஃப்க்கு எப்பவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நம்மளை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது இந்த ஒரு பர்சனாக சொல்லிட்டு அந்த ஒரு ரியலைசேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதையுமே இந்த பர்சன் ஹைட் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பர்சனே வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்னேன், நீங்கள் அந்த பர்சனுக்கு ஒரு மைண்ட் கொடுக்கல, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அது அந்த பர்சனுக்கு ஹார்ட் உடஞ்சி போகக்கூடிய ஒரு வலியும் வேதனையும் அந்த பர்சனுக்கு கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சனுக்கு என்ன சொல்லுது, எல்லாமே இருக்குது அந்த பர்சனுக்கு லைஃப்பில். ஸோ எங்கே போனாலுமே அந்த பர்சனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. மேபி ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட அங்கேயும் உங்களை நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அங்கேயும் நினச்சிருப்போம். ஒரு ஒர்க்குக்கு போனால் கூட ப்ராப்பராக ஒர்க்கு பார்க்க முடியாமல், ஸோ அங்கேயுமே டைம் கிடைக்கிற டைம் எல்லாம் உங்களையே பார்த்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த பர்சன் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு லைஃப்பில் இனி அவங்க லைஃப்பில் எத்தனை பேர் வந்தாலும், அது இப்போ என்ன சொல்லுது, எத்தனையே பேர் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அந்த பர்சன் ரெடி இல்லை. ஏன்னா உங்களோட லவ் ஒரு ட்ரூ லவ், நீங்கள் தான் வேணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பர்சனுக்கு வருது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஹார்ட் உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு வழியில் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் நீங்கள் பார்க்குற டைமில் ஐ எம் ஹாப்பி, ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன், இந்த மாதிரி யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற டைமில் அவங்க வந்து காட்டிக்கலாம். பட் அந்த உண்மையாகவே அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வழியில் மூழ்கி போவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு, யூனிவர்ஸ் ஒரு நல்ல முடிவை எனக்கு தரணும். ஸோ என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் மறுபடி வரணும். எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு லைஃப்பில் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஆனால் நான் யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு நான் என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன். ஆனால் யூனிவர்ஸ் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் தரணும். ஸோ அதை வந்து அவங்க யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு கெரியரை பார்க்குறாங்க நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஓகே, நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லும்போது இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறாங்களோ அதே சுச்சுவேஷன் இப்போ அந்த பர்சனுக்கு வருது. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு அப்படி திருப்பி கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ அப்படி வர டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கலையே. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அதே வலி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்கு நீங்கள் வலியை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்துமே உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கர்மா, உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அது திருப்பி கிடைக்குது அவங்களுக்கு. பட் நீங்கள் பார்க்கும்போது ஓகே, ஐ ஃபைன்,
நான் நல்லா இருக்கேன், என்னோட கெரியர் சூப்பராக போயிட்டுருக்கு, என்னோட ஃபினான்ஷியல் சூப்பராக போயிட்டுருக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க வந்து காட்டிக்கலாம். பட் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் தான் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு என்ன வழி கிடைச்சோ அதே வழி இப்போ அந்த பர்சனுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி சொன்னேன், ஹார்ட் உடஞ்சி போகக்கூடிய வழியில் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த பர்சன் ஹைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட திங்கிங் ஓவராக வர டைமில் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணணும், ஒரு கால் எழுத ஒரு மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எண்ணம் அந்த பர்சனுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட திங்கிங் வந்து ஃபுல்லாகவே ஒரு கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, ஸோ அந்த ஒரு திங்கிங் இருக்குது. பட் உங்களை பார்க்குற டைமில் எனக்கு எதுவுமே இல்லை, நீ போகிறா என்ன வந்தா என்ன, ஐம் ஓகே சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற டைமில் அவங்க பிஹேவ் பண்ணிருக்கலாம். பட் அந்த பர்சனோட மைண்டில் இருக்குது ஒரு கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அந்த பர்சனுக்கிட்ட உங்களுக்கு அது கால் எழுத ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த பர்சன் எல்லா சோஷியல் மீடியா உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேவா? இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம். நீங்களும் அந்த பர்சனை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனைக்கே சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்னேன், கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. பட் உங்கள் மெமரியில் ஸ்டக்கு, உங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், ஸோ எங்கே போகணும் உங்களோட திங்கு, அது எல்லாமே அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனை நோக்கி பார்த்துட்ருக்காங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. பட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் சொன்னேன், அந்த பர்சன் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கிட்ட உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு கால் எழுத ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் இவ்வளோ விஷயங்களை ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்குள்ள ரீடிங். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.